வணக்கம். இன்னைக்கு வீடியோல 2026ஆம் ஆண்டு குழந்தை பாக்கியம் பெறும் ராசிகள் எவை அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறது, மழலை செல்வம் இல்லைங்கிறது, இந்த புத்திர சோகம்ங்கிறது பெரிய அளவிலான வேதனை. நம்ம எங்க போனாலும் நல்லவங்க கெட்டவங்க யார் நம்மளை பார்த்தாலும் கல்யாணமான தம்பதி பார்த்து முதல்ல கேட்கறது என்னங்க விசேஷம், குழந்தை இல்லையா, ஏன் இவ்வளவு நாள் இல்ல, நீங்களே தள்ளி வச்சிட்டீங்களா, இதெல்லாம் செய்யாதீங்க, ஹாஸ்பிட்டல் போங்க, ஜோசியரை பாருங்க அல்லது ஜாதகத்தை பாருங்க, இந்த பரிகாரம் செய்யுங்க, இந்த ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சிலர் நம்மளை குறை சொல்றதுக்காகவும் சில பேர் நம்மளை குத்தி காமிக்கிறதுக்காகவும் பேசுறது உண்டு. ஒரு சிலர் நம்ம மேல இருக்கிற அக்கறையில சொல்றதும் உண்டு. அப்படி நிறைய பேர்த்தோட கேள்விக்கு ஆளாகிறதுக்கு பயந்துகிட்டே அந்த பேச்சுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காகவே நிறைய தம்பதியினர் ஒரு நல்ல விசேஷத்துக்கு போறதையோ பொது வெளிகளுக்கு போறதையோ தவிர்த்துடுவாங்க. சில பேர் மன விரக்தியில தன்னோட வேலையிலேயோ தொழிலையோ வியாபாரத்துல கவனம் செலுத்த முடியாம கூட இருப்பாங்க. ஆனா இந்த 2026ஆம் ஆண்டு யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கட்டாயம் தரும் அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தாலே அது சந்தான லக்ஷ்மியும் சந்தான கோபால கிருஷ்ணரும். இப்பவே வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்கள் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக விரைவில் அந்த எண்ணம் ஈடேறணும், மழலை செல்வம் உங்களுக்கு விரைவாக கிடைக்கணும் அப்படின்னு மனதார சந்தான லக்ஷ்மியையும் சந்தான கோபாலகிருஷ்ணரையும் பிரார்த்தனை செய்து வீடியோவில் கமெண்ட்ல போயிட்டு உங்களோட பெயர், உங்களோட வாழ்க்கை துணையோட பெயர், ராசி, நட்சத்திரம் பதிவிட்டுட்டு ஜெய் மகாலட்சுமி, ஓம் சந்தான கோபாலகிருஷ்ணா அப்படின்னு நீங்க பதிவிடுங்கள். உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல சந்தான லட்சுமியின் முன்னிலையில உங்களோட பெயரும் உங்கள் வாழ்க்கை துணையின் பெயரும் ராசி நட்சத்திரமும் சொல்லி விரைவாக குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், உங்களுக்கான ஏக்கம் தீரணும், நீங்களும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தொடரணுங்கிறதுக்காக சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு அந்த அர்ச்சனை செய்யப்படும் வீடியோ நம்ம சேனல்ல ஒளிபரப்பும் செய்யப்படும். நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த முயற்சி உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணிட்டு நீங்க கமெண்ட்ல பதிவிட மறந்து விடாதீர்கள். உங்களை போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, உறவுக்காரங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாருக்கா இருந்தாலும் சரி, நீங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அவர்களுக்கும் உதவிகரமாக இருங்க. நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்தால் இறைவன் நிச்சயமாக நமக்கு பன்மடங்கு உதவிகளை செய்வார். குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய கிரகம் எது அப்படின்னா, நவ கிரகங்களில் பரிபூர்ண சுப கிரகமான குரு பகவான் தான் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர். ஜாதகத்துல எந்த இடம் குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னா 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம், 5ஆம் இடத்தின் அதிபதி, 5ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை அல்லது ஜாதகத்தில் குருவின் வலிமை, இதை பொறுத்துதான் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் தீர்மானிக்கப்படுகிறது. அதே போல நிறைய பேருக்கு டெஸ்ட் டியூப் பேபி அல்லது மருந்து மாத்திரையின் வழியாக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பேறு பெறுவது, அல்லது ஒரு சிலருக்கு என்ன குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற பல சந்தேகங்கள் இருக்கும். இது எல்லாவற்றையுமே நாம் இன்னைக்கு இந்த வீடியோல தொடர்ந்து பேச போறோம். உங்கள் குழந்தை பாக்கிய ஏக்கம் தீரும் ஒரு அற்புத ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். 12 வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் உச்சம் பெறுவார் கடக ராசியில். இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி இருக்கு. அன்னைக்கு குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெற போறார். அப்ப கடக ராசியில் உச்சம் பெறும் கிரகமான குரு யாருக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார்? இப்பொழுது மிதுன ராசியில் இருக்கும் குரு எந்தெந்த ராசிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார்? யாருக்கு எந்த ஜாதக அமைப்பிற்கு பரிகாரம் செய்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? யாருக்கு இயற்கையாகவே இப்பொழுது இருக்கும் கிரக அமைப்பில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது எல்லாத்தையும் தான் நாம பார்க்க போறோம். மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடமான துலாம் ராசியை பார்க்கிறார். அப்ப கட்டாயமாக மிதுன ராசிக்கும் துலாம் ராசிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்தது குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் தனுசு ராசியை பார்க்கிறார். அப்ப தனுசு ராசியை பார்க்கிறார்னா சிம்ம ராசிக்கு தனுசு 5ஆம் இடம். அப்ப சிம்ம ராசிக்கும் குழந்தை பாக்கியம் இந்த 2026இல் கிடைக்கும். அடுத்தது குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் கும்ப ராசியை பார்க்கிறார். அப்ப கும்ப ராசியை பார்க்கிறார்னா துலாம் ராசிக்கு தான் கும்பராசி 5ஆம் வீடு. அப்ப கண்டிப்பாக துலாம் ராசிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்ப
2026ல மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம், துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம், இதுல பிறந்திருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும். ஜூன் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடக ராசியில உச்சம் பெறார். அப்ப கடக ராசிக்குள்ள வரும் பொழுது யாருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு அப்படின்னா கடக ராசிக்கு கிடைக்கும். ஏன்னா அங்கே குரு உச்சம் பெற்று 5ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்ப்பார். அப்ப கண்டிப்பாக கடக ராசிக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயமாக கிடைக்கும். அதுக்கு அடுத்தது குரு தன்னுடைய 7ஆம் பார்வையால் மகர ராசியை பார்ப்பார். அப்ப மகர ராசியை பார்க்கிறாருன்னா மகர ராசி யாருக்கு 5ஆம் இடம்? கன்னி ராசிக்கு 5ஆம் இடம். அப்ப கன்னி ராசிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்தது தன்னுடைய 9ஆம் பார்வையால் குரு பகவான் மீன ராசியை பார்ப்பார். இந்த மீன ராசி யாருக்கு 5வது வீடா வரும்? விருச்சிக ராசிக்கு வரும். அப்ப விருச்சிக ராசிக்கும் விருச்சிக லக்னத்திற்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்ப இந்த 2026ல் இந்த ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்ப மற்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அல்லது கிடைக்காதா அப்படின்னா குருவின் பார்வை பெற்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். யாருக்கு குரு திசை குரு புத்தி நடக்குதோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். யாருக்கு 5ஆம் இடத்தின் திசை நடக்குதோ 5ஆம் இடத்தின் புத்தி நடக்குதோ அவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கட்டாயமாக கிடைக்கும். இந்த 2026ல ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜூன் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு உச்சம் பெறுவதால் உறுதியாக இந்த 2026ஆம் ஆண்டில் பல குழந்தை இல்லாத தம்பதியினருடைய ஏக்கம் தீரும். எந்த ராசி எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் குரு 12 வருடத்திற்கு ஒரு முறை உச்சம் பெறும் பொழுது நிறைய நபர்களுக்கு குழந்தை பாக்கிய பிரச்சனை தீரும். அதே மாதிரிதான் யாருக்கு 2வது குழந்தைக்காக காத்திருக்காங்களோ அவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குரு உச்சம் பெறும் பொழுது குழந்தைகளின் படிப்பு, குழந்தைகளின் எதிர்காலம், குழந்தைகளின் சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். எந்த ராசி எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உறுதியாக இந்த வருடத்தில் உங்களோட குழந்தைகளின் வளர்ச்சியும் குழந்தைகளின் வெற்றியும் குழந்தைகள் தேர்வில் பெறும் மதிப்பெண்களும் அவர்கள் போட்டிகளில் கலந்து கொண்டு அவர்கள் பெற்று வரக்கூடிய பாராட்டுகளும் பதக்கங்களும் சான்றிதழ்களும் உங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தும். அப்ப நிறைய நபர்களின் குழந்தைகள் தன்னுடைய தாய் தந்தையருக்கு பெருமையை தேடித்தரக்கூடிய, அவர்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தேடித்தரக்கூடிய பல அற்புதம் இந்த 2026ஆம் ஆண்டில் நடக்க இருக்கிறது. ஒரு குழந்தை தன்னுடைய தாய் தந்தையருக்கு ஒரு வெற்றியை, ஒரு பாராட்டை, ஒரு பரிசை அல்லது 4 பேர் மெச்சும்படி வாழும் பொழுதுதான் அந்த தாய் தந்தையருக்கு வாழ்க்கையில் நிறைவு கிடைக்கும். அது போல பல தாய் தந்தையர் நம்ம பிள்ளை நம்ம பேச்சை கேட்கல, நம்ம பொண்ணு நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது, பையன் கேட்கலன்னு நினைச்ச பல பேர் இனிமேல் சந்தோஷப்படுவீர்கள். அவர்கள் நீங்கள் பெருமைப்படும் விஷயத்தில் வெற்றி வாகை சூடி வருவார்கள். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு திருவள்ளுவர் மக்கட்பேருங்கிற அதிகாரத்துல சொல்லியிருக்கார். அதே போலதான் ஒரு குழந்தை 4 பேர்த்துக்கு மத்தியில நல்லா வாழுது. இந்த குழந்தைய பெத்தவங்க புண்ணியம் பண்ணவங்க, இந்த மாதிரி ஒரு பிள்ளைய தான் யாருமே பெற்றெடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் பொழுதுதான் அந்த தாய் தந்தையருக்கு மன நிறைவு கிடைக்கும். அது போல பல நபர்களுக்கு தன் குழந்தைகளால் பெருமையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கௌரவமும் கிடைக்கும் ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். ஜாதகத்துல குருவோடு ராகு சேர்க்கையோ, குருவோடு கேது சேர்க்கையோ, குருவோடு சனி சேர்க்கையோ, அல்லது 5ஆம் இடத்தில் குரு இருப்பதோ, அல்லது சிலருக்கு குரு 5ஆம் இடத்தில் ரொம்ப உச்சம் பெற்று, அதாவது மீன ராசின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 5ல குரு உச்சம். அப்ப அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படும். அதே போலதான் யாருக்கு குரு ஆட்சியா இருக்கோ அவங்களுக்கு 5ஆம் இடத்துல, அதாவது சிம்ம ராசிக்கு 5ல குரு ஆட்சி, அவர்களுக்கு ஜாதகத்துல 5ல குரு இருந்தாலோ, அல்லது விருச்சிக ராசிக்கு மீன ராசியில குரு ஆட்சி, விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் இருந்தாலோ, இவர்களுக்கெல்லாம் குரு 5ல இருந்தா அல்லது 5ல ஆட்சியா இருந்தா குழந்தை பாக்கியத்துல பிரச்சனை வரும். ஏன்னா காரகோ பாவனாஸ்தின்னு ஜோதிடத்துல ஒரு விதி இருக்கு. அந்த விதியின்படி 5ஆம் இடமான குழந்தை ஸ்தானத்தில் குழந்தை காரகன் குரு இருந்தால் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்படும் அர்த்தம். அப்ப அது போல இருக்கக்கூடியவர்கள்லாம் குழந்தை பாக்கியத்திற்கு பரிகாரம் செய்யணும்னா எந்த பரிகாரம் குழந்தை பாக்கியத்திற்கு முழுமையான தீர்வை தரும், உடனடியான தீர்வை தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்திர காமஸ்டி ஹோமம்னு சொல்லுவோம், அல்லது சந்தான கோபாலகிருஷ்ணர் ஹோமம்னு சொல்லுவோம். இந்த ஹோமத்தை கட்டாயமாக சந்தான லட்சுமியின் முன்னிலையில் அல்லது சந்தான கோபாலகிருஷ்ணர் முன்னிலையில நீங்க பர்ஃபார்ம் பண்ணணும். இந்த ஹோமத்தை செய்யணும். அது மாதிரி செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல வாய்ப்பு கிடைப்பவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் பிறந்த நட்சத்திர நாளில், அதாவது கணவனோ மனைவியோ யாராவது ஒருவருக்கு
பிறந்த நட்சத்திரம் வர நாள்ல நீங்க குருவாயூருக்கு சென்று நீங்க வழிபாடு செஞ்சிடணும். குருவாயூர்ல போயிட்டு நீங்க குழந்தை பிறந்தால் எடைக்கு எடை நான் வாழைப்பழத்தை துலாபாரம் கொடுக்குறேன்னு நீங்க பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைக்கு பெயர் சூட்டுவதோ, குழந்தைக்கு உணவு ஊட்டுவதோ, குழந்தைக்கு முதல்ல எழுத்தறிவிக்கிறதோ அந்த ஆலயத்துல செய்யறது இன்னைக்கும் பின்பற்றப்படுவதற்கு முக்கியமான காரணம். அப்ப பிரார்த்தனை வச்சுக்கணும் அப்படின்னா குருவாயூருக்கு போங்க. அல்லது புத்திர காமாஷ்டின்னு சொல்லக்கூடிய சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமத்தை நீங்க நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா சந்தான லட்சுமியின் முன்னிலையில அல்லது சந்தான கோபாலகிருஷ்ணர் ஆலயத்துல இதை செஞ்சுக்கிங்க. இந்த ஆலயங்கள்லாம் எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை அலுவலக நேரமான காலை 9 மணி முதல் மாலை 6 மணிக்குள்ள நீங்க தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சந்தான கோபாலகிருஷ்ணர் ஹோமம் அல்லது புத்திர காமாஷ்டி ஹோமத்தை எப்ப செய்யறது விசேஷம் அப்படின்னா, ஒண்ணு குரு ஸ்ட்ராங்காக ஜாதகத்துல வரும் பொழுது, அல்லது 5ஆம் இடத்தின் தசை புத்தி நடக்கும் பொழுது, அல்லது உங்களோட ஜாதகத்துல 5ஆம் இடத்தை சரியாக தேர்வு செய்து 5ஆம் அதிபதியை தேர்வு செய்து உங்க ஜாதகத்துல வலிமையாக இருக்கக்கூடிய தாராபலம், சந்திரபலம், யோகம், கர்ணம், திதி, நட்சத்திரத்தின் அடிப்படையில செக் பண்ணி அந்த நாளை பிக்ஸ் பண்ணி சந்தான லட்சுமி அல்லது சந்தான கோபாலகிருஷ்ணர் முன்னிலையில இந்த ஹோமம் செய்வது விசேஷம். அதே போல ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு குரு பெயர்ச்சி ஜூன் 1ஆம் தேதி நள்ளிரவுக்கு மேல் நடக்கும். ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு நீங்க கண்டிப்பாக குரு பெயர்ச்சி நடக்கும்போது அன்னைக்கும் இந்த சந்தான கோபாலகிருஷ்ணர் யாகம் நடைபெறும். குரு பெயர்ச்சியில இந்த 2026 ஜூன்ல பெரிய விசேஷம் என்னன்னா குரு உச்சம் பெறார். அப்ப கண்டிப்பாக அந்த நாளில் நடைபெறக்கூடிய இந்த சந்தான கோபாலகிருஷ்ணர் ஹோமத்துல கலந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு பண்ணிடுங்க. அன்னைக்கு நாள்ல உங்களுக்கான அனுமதி கிடைக்கும். அன்னைக்கு நீங்க அந்த ஹோமத்துல கலந்து கொள்ள முடியும். இன்னொன்னு, யாருக்கு ஆண் குழந்தை யாருக்கு பெண் குழந்தை, என்னை பொறுத்தளவுல ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எந்த பேதமும் எனக்கு இல்லை. ஆனால் பொதுவாக ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தரோட லக்னத்துக்கோ ராசிக்கோ 5ல ராகு இருந்தால் ஆண் குழந்தையும் 5ல் கேது இருந்தால் பெண் குழந்தையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மேச ராசிக்கு அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இப்ப கோச்சாரத்துல சிம்மத்துல 5ஆம் இடத்துல கேது இருக்கு. அப்ப மேச ராசி அல்லது மேச லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக பெண் குழந்தை கிடைக்கும். அதே மாதிரி ராகு கும்ப ராசியில இருக்கார். அப்ப துலாம் ராசிக்கு 5ஆம் வீடு தான் கும்பராசி. அப்ப துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. அப்ப உங்களோட ஜாதகத்தில் என்ன கிரக அமைப்பு இருக்கு, என்ன தசாபுத்தி நடக்குது, எந்த நாளில் இந்த சந்தான கோபாலகிருஷ்ண யாகம்னு சொல்லக்கூடிய புத்திரகாமாஷ்டி ஹோமத்தை பர்ஃபார்ம் பண்ணணும், அதற்கு எந்த நாள் உகந்த நாள். அதே மாதிரி இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்ல நான் மறந்துட்டேன். அதாவது இந்த சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், புத்திரகாமாஷ்டி ஹோமம் என்னைக்கு செஞ்சாலும் அன்னைக்கு பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்துக்குங்க. நேத்திரமும் ஜீவனும் பரிபூர்ணமா இருக்கணும். நேத்திரம்ங்கிறது பார்வையை குறிக்கும், ஜீவன் என்பது உயிரை குறிக்கும். இந்த நேத்திரமும் ஜீவனும் 3 விதமா பிரிக்கப்பட்டிருக்கும். நேத்திரம் கண் பார்வைன்னு சொல்லிட்டோம். குருட்டு நாள், ஒரு கண் உள்ள நாள், 2 கண் உள்ள நாள் அப்படின்னு நேத்திரம் 3 வகை. ஜீவனும் உயிரற்ற நாள், அரை வாழ்க்கை நாள், முழு வாழ்க்கை நாள்னு 3. அதுல இந்த 2 கண்கள் உள்ள நாளும் முழு வாழ்க்கை உள்ள நாள்ல தான் இந்த குழந்தை பாக்கியத்திற்கான பரிகாரத்தையும் சரி, பிரார்த்தனையும் சரி, அது சம்பந்தமான எந்த வழிபாட்டையும் அந்த நாள்ல செய்வது விசேஷம். இந்த ஜூன் 2ஆம் தேதி 2 கண்கள் உள்ள நாளாகவும் முழு வாழ்க்கை உள்ள நாளாகவும் வருது. அன்னைக்கு குரு பயிற்சி முடிஞ்ச உடனே இந்த நாள் வருவதால் உறுதியாக அந்த நாளில் நடைபெறக்கூடிய அந்த சந்தான கோபாலகிருஷ்ண யாகம்னு சொல்லக்கூடிய புத்திர காமாஷ்டி ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது கட்டாயமாக குழந்தை பாக்கிய தடை நீங்கும். அதே போலதான் 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க ஏதாவது குழந்தை பாக்கியத்திற்காக சர்ஜரி பண்ணணும், கர்ப்பப்பை வாய் பகுதியில கட்டி இருக்கு, நீர் கட்டி இருக்குன்னா அதுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல முயற்சி செய்யலாம். அது பொதுவாக பார்த்தா துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்கள் கர்ப்பப்பை வாய் பகுதியில கட்டி அல்லது ஏதாவது சர்ஜரி பண்ணினாதான் குழந்தை இருக்குன்னு சொன்னா அதை நீங்க இப்ப செஞ்சுக்கலாம். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் ஏதாவது மருந்து மாத்திரை எடுத்துக்கணும், இந்த மாதிரி ஒரு மருந்து அல்லது இந்த மாத்திரை சாப்பிடுங்க, அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு உங்க மருத்துவர் சொன்னா கண்டிப்பாக மருந்து மாத்திரையின் வழியாக குழந்தை பாக்கியம் பெறும் வாய்ப்பு இப்பொழுது மேச ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. அப்ப அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் நினைக்கலாம், நம்ம கோயிலுக்கு போறோம், வழிபாடு செய்யறோம், பரிகாரம் செய்யறோம், ஹோமம் செய்யறோம், இது குழந்தை பாக்கியத்தை கொடுத்துடுமா அப்படின்னு கூட நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியாவில இருந்து ஒரு தம்பதியர் என்னை சந்திக்கும் பொழுது சொன்னாங்க, திருமணமாகி 16 வருஷம் ஆகுது, குழந்தை பாக்கியம் இல்லை.
நாங்க என்ன செய்யறதுன்னு. நான் சொன்னேன், நீங்க என்ன மருத்துவம் பார்த்திருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்காதுன்னு. ஆமாங்க, நாங்க எத்தனையோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டோம், லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டோம், குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு. நான் சொன்னேன், இப்ப உங்களுக்கு அருமையான தசாபுத்தி வருது, நிச்சயமாக இன்னும் 1.5 ஆண்டுல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடந்த மாதம் தான் அவங்க ஃபோன் பண்ணி நல்ல ஒரு குழந்தை கிடைச்சது, இவ்வளவு நாள் எங்களோட ஏக்கம் தீர்ந்துச்சுன்னு சொல்லி ஒரு சந்தோஷமான தகவலை சொன்னாங்க. அதுக்கு காரணமே நமக்கான தசாபுத்தியும் நமக்கான கிரக அமைப்பும் சாதகமா இருக்கணும். இன்னொரு உதாரணம் சொல்லலாம். கோயம்புத்தூர்ல பிரபல மருத்துவமனையில கணவன் மனைவி இருவருமே பிரபல மருத்துவர்களா இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே குழந்தை பாக்கியம் ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு, 2வது குழந்தை அவர்களுக்கு இல்லை. அவர்களே மருத்துவர், எல்லா விதமான டெஸ்டும் எடுத்தாச்சு, எல்லா விதமான செக்கப்பும் பண்ணியாச்சு. அவங்களுக்கு தெரியாத மருத்துவ முறை இல்லை, தெரியாத டாக்டர் இல்லை, தெரியாத ஹாஸ்பிட்டல் இல்லை, அவர்களே டாக்டர். எல்லாம் செக் பண்ணியாச்சு, எவ்ரிதிங் நார்மல். ஆனா குழந்தை பாக்கியம் இல்லை. அப்பொழுதுதான் எங்கிட்ட சந்திக்கிறாங்க. நான் ஒரு வழிபாட்டு முறையை, ஒரு பரிகார முறையை அவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அவங்களுக்கு இன்னைக்கு அற்புதமான குழந்தை, ரொம்ப சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு இருக்காங்க. இது எதுக்கு நம்ம சொல்றோம்னா, என்னதான் நம்ம போய் செக் பண்ணி எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னா அடுத்தது என்ன செய்யணும்? இறைவனிடம் தான் முறையிடணும். கஷ்டம், கவலை, வேதனை அப்படிங்கும்போது கடவுளிடம் முறையிட்டால் கடவுள் நம்மளோட தாய் தந்தையர் போன்றவர்கள் நிச்சயமாக தன் பிள்ளைகள் சிந்தும் கண்ணீரையும் தன் பிள்ளைகளை தவிக்கவோ தத்தளிக்கவோ விடவே மாட்டார்கள். அப்ப கடவுளை உறுதியாக நம்பி நம்மளோட பிறந்த கால ஜாதகத்துல என்ன கிரக அமைப்பு இருக்கு, சில நேரத்துல சில தசாபுத்தி மாறிச்சுனாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்ப நம்ம எந்த செலவுமே செய்யாம என்ன தசாபுத்திங்கிறத மட்டும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கிட்டு நம்ம அதற்காக வெயிட் பண்ணலாம். இல்லைங்க, ட்ரீட்மெண்ட் தானா, இல்ல சர்ஜரியா, அல்லது இந்த பரிகாரம் தான் செய்யணுமா அப்படின்னா அது எதுங்கிறத சரியாக உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு அதன்படி நீங்கள் செய்து 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக உங்கள் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற அந்த ஏக்கத்தை நீங்கள் உறுதியாக தீர்த்து கொள்ளுங்கள். உங்க ஜாதகத்தை என்னிடத்துல ஆலோசனை பெறணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு அதன் பிறகு ஆலோசனை பெறலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு முன்னுரிமையின் அடிப்படையில தான் நம்ம ஜாதகம் பார்க்கிறோம். அதனால இந்த வாய்ப்பையும் நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த 2026ஆம் ஆண்டு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற உங்களோட ஏக்கம் தீரும் ஆண்டாக ஒரு அருமையான குழந்தை, நீங்கள் விரும்பிய ஒரு குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் ஆண்டாக, சந்தான லட்சுமியின் அனுகிரகம் கிடைக்கும் ஆண்டாகவும், சந்தான கோபாலகிருஷ்ணரின் ஆசீர்வாதத்தால் கண்டிப்பாக சந்தான பாக்கியம் கிடைக்கும் ஆண்டாகவும் இருக்கட்டும். உங்களோட பெயர், வாழ்க்கை துணையின் பெயர், ராசி, நட்சத்திரம் பதிவிட்டு ஜெய் மகாலட்சுமின்னும் அதே போல் ஓம் சந்தான கோபாலகிருஷ்ணா அப்படின்னும் பதிவிடுங்க. கமெண்ட்ல போய் கண்டிப்பாக உங்களுக்கு விசேஷ அர்ச்சனை சந்தான லட்சுமியின் முன்னிலையில கருவறையில செய்யப்படும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.